குமுறும் சாலையோர கடை வியாபாரிகள். இதை நம்பிதான் எங்க வாழ்வாதாரம் இருக்கு. மயங்கி விழுந்த பெண் வியாபாரி. பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் என கதறல். ராமநாதபுரத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டமைக்கப்பட்டதை தொடர்ந்து பேருந்து நிலையம் அருகில் தரைக்கடை வியாபாரிகள் பல ஆண்டுகளாக அந்த பகுதியில் வெள்ளரிக்காய், கடலை உள்ளிட்ட ஏராளமான பண்டங்களை விற்பனை செய்து வரும் நிலையில் அவர்களை கடைகளை எடுக்க வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும் என ஏற்கனவே நகராட்சி அதிகாரிகள் அறிவுறுத்தி சென்றிருக்கிறார்கள். ஆனாலும் தரைக்கடை வியாபாரிகள் தங்களது வாழ்வாதாரம் பல வருடங்களாக இதில்தான் பிழைப்பு நடத்தி வருகிறோம் என கூறிக்கொண்டு அவர்கள் கடைகளை நீக்காமல் எடுக்காமல் இருந்து வந்த நிலையில் திடீரென நகராட்சி அதிகாரிகள் காவல்துறையினரோடு அந்த பகுதிக்கு வந்து வியாபார பொருட்கள், கடை, வண்டிகள் அனைத்தையும் பறிமுதல் செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டதால் வியாபாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் நடந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தங்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை மீண்டும் கொடுத்து விடுங்கள், தாங்கள் ஓரமாக தரையில் அமர்ந்து வியாபாரம் செய்து பிழைத்துக் கொள்கிறோம், ஏழை பிள்ளைகள் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள், எங்களது கனவும் அனுதின வயிற்று பிழைப்பும் இதுதான் என கண்ணீரோடு ஒரு பெண் மயங்கி விழுந்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் ஜேடி ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல், சாலையா காட்டன் தோத்தி ஷர்ட்.